புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல குழந்தையின்மைக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணவிருக்கிறோம். இது சார்ந்த கேள்விகள் இருந்தால் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். மற்றும் பல்வேறு நோய்களுக்கான சந்தேகங்களையும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். சித்த மருத்துவர் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டரிலிருந்து சித்த மருத்துவர் டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்கு கொடுத்துருங்க, அது சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக்கலை படித்து மக்கள் பயன்பெறணும். சென்னையில் கோடம்பாக்கத்தில் ராகவேந்திரா கல்யாணம் எடுத்த பின்னர் அக்பராபாத் 2வது, அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து முறையான சிகிச்சையை முறைப்படி படித்து பல ஆண்டுகளாக பலதரப்பட்ட மக்களுக்கும் குழந்தையின்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து கொடுக்குறோம். இது முறைப்படி பாளையங்கோட்டையில் கவர்மெண்ட் சித்தாமணி காலேஜ், அது 1992ஆம் ஆண்டு பிறந்த மதுரை. ஆனால் பாளையங்கோட்டை அரசு படித்து மக்கள் பயன்பெறுக்காகவே ஒவ்வொரு மருந்துகளுக்கும் சித்த மருந்துகளில் ஒவ்வொரு நோய்களை கண்டிக்கும். உதாரணமாக ஒரு ஆடாதோட, ஒரு அரத்தை, இல்லை ஒரு கண்டங்கத்திரி, ஒரு தூதுவளை, துளசி, அது நம்ம கண்களுக்கே தெரியும். ஒரு வேப்பிலையோட நம்ம கண்ணுக்கு தெரியும், துளசியோட கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதை என்ன ஆகுது, செயற்கையாக ஒரு வேதியியல் பொருளாக பயன்படுத்தும் போது அது ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுது. அந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே அன்றாடம் கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி கடைகளில் நம்ம பழங்களை எடுக்கிறது கிடையாது. அதை நம்ம எடுக்காத காரணத்தினால பல நோய்கள் குழந்தையின்மையை உறுதியாக பாதிச்சிடும். குழந்தையின் மட்டும் இல்லாமல் எல்லா நோய்களுக்கும் எல்லா நாளும் பார்ப்போம். ஒரே இடம் சென்னை கோடம்பாக்கம் மட்டும்தான், வெளியூர் முகாம் பிரான்ச் எதுவும் கிடையாது. சிறப்பு டாக்டர். இப்போ குழந்தையின்மை அப்படின்னு பேசும்போது முன்னாடி நிறைய குழந்தைங்களை பெற்றெடுக்கக்கூடிய காலம் போய் இப்போ ஒரு குழந்தையை பெறணும் அப்படின்னாலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பொதுவாக இந்த குழந்தையின்மைக்கு என்னென்ன காரணங்கள் ஒரு மருத்துவராக நீங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குறீங்க? குழந்தையின்மைக்கு மெயினான காரணங்கள் உணவு பழக்கங்கள் சரியில்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸு, உணவுகளில் குழப்படி, தூங்குறது இல்லை, நிறைய ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க. 24 நேரம் ஃபோனை பார்த்தோன்னமா தான் இருக்குது. அடுத்தால ஓவரான ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்த வேலை பளு அதிகம். இப்போ நிறைய அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க பாருங்கள், அந்த மனைவிட்ட பேசுகிற கூட டைம் இல்லாமல் போயிடும். போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆள் போக அங்கே ஒரு ஆள், டபுள் ஏர்னிங் ஆயிடுதுல. அப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது ஒன்று. இன்னொரு உணவு பழக்கங்கள் சரியில்லாத காரணங்களால் உணவுகள், சத்தான உணவுகள் இருந்தும் சத்தான உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்ம முடியாமல் போயிடுது. காரணம் விவசாயிகள் படக்கூடிய பாடுகள், வேதனைகள் என்னச்சுன்னா, அந்த காய்கறிகள், பழங்கள் உடனே அதை எடுத்துடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு மாம்பழம் இருந்தால் கூட அந்த மாம்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாலே விற்பனைக்கு வந்துடுது. அப்போ அதில் உள்ள சத்துக்கள்லாம் அடி வாங்கிடுது. அப்போ இந்த மாதிரி உணவுகள் வேதியியல் கலந்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸு, தூக்கமின்மை, மன அழுத்தம், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், பொருளாதார பின்னடைவுகள், மெயின் பொருளாதார பின்னடைவுனால கூட குழந்தையின்மையில் வீடுகளில் வாக்குவாதங்கள் ஆயிடுது. அந்த கணவன் மனைவிட்டு வாக்குவாதம் பண்ண, மனைவி கணவன்ட்டு வாக்குவாதம் பண்ண, அதுவே ஒரு கடைசியில் ஒரு பெரிய எண்டில் நிற்கவே நிற்காது. அப்போ என்ன ஆகுது, குழந்தையின்மையை உண்டாக்கும் போது அவர்களில் மனசில் ஒற்றுமை இல்லை. மனமார்ந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கணும் சித்தர்களின் கோட்பாடு. அப்போ மனசில் கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஆரம்பத்திலே பார்த்து நமக்கு இது திருமணம் சரியாக இருக்கா, செட் ஆகுதா, இல்லை பிடிக்குமா அப்படின்னு பேசிட்டு மேரேஜ் பண்ணணும். பெற்றோர்கள் ஒன்று நினைப்பாங்க, ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க ஒன்று நினைப்பாங்க. பெற்றோர் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க நினைக்கிறது இல்லை, பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி பெற்றோர் நினைப்பதில்லை. அப்போ திருமணம் நம்ம கட்டி வைக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அந்த கருத்து வேறுபாடு ஒரு காரணம். உணவுகள் குழப்படி, தூக்கமின்மை, அடுத்தால் ஓவரான ஸ்ட்ரெஸ்ஸு, பல காரணங்கள். அதுபோக நிறைய ஆடவர்களுக்கு திரும்ப முடியாத வாலிபர்கள் இளம் வயதில் செய்த தவறுகள்னால கூட அது குழந்தையுமே பாதிக்கும் உறுதியாக. மதுபானங்கள், புகையிலை, பாக்கு, பான்பராக்கு, மாவா, மற்ற கெட்ட பழக்கங்கள் நிறைய பண்ணுறதுனால கூட அதனால் கூட அந்த செமன் அடி வாங்கிடுது உயிரணுக்கள். ஆனால் உயிரணுக்கள் ஸ்பேம் கொண்டு இல்லாமல் இருந்தால் கூட ஆரணி சித்தாவில் வர்றவங்க இப்போ எப்படி வர்றாங்க கேட்டிங்கன்னா, குழந்தைன்மைக்கு வர்றாங்கன்னா ஒருத்தர் சொல்லி சரியாகி அடுத்தவங்க அனுப்பி வைப்பாங்க. அதுதான் நமக்கு அச்சீவ்மெண்ட். இவ்வளோ நாள் நம்ம இருக்கிறோம். 1992ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் ஒருத்தர் நம்ம சரியாகி அவங்க 4 பேர்கிட்ட சொல்லணும். நம்ம இது கொடுக்குற நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக. ஆனால் இதுவே நமக்கு தொடர்ந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தரை சரி பண்ணுறோம், ஒரு மூட்டு வலி வர்றாங்க, சக்கரை நோயை முழுமையாக குணப்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சக்கரை நோயை உணவு கட்டுப்பாடு முக்கியம்.
வாயடக்க நோயடங்கும். அதே மாதிரி சில குறைபாடுகளை நம்ம நேரடியாகவே பார்த்து அதை ஆரம்பத்திலே திருமணத்திற்கு முன்பே பார்த்துறது நல்லது. குறிப்பாக வாலிபர்களும் வாலிப பெண்களும். ஏன்னா அது பின்னால் வந்து பெண்கள் படக்கூடிய பாடு பெரிய பாடு. திருமுடிஞ்ச பிறகு வந்து கணவன்கிட்ட ஒரு பக்கம் சிக்கலாகும், அது கணவனுடைய சார்ந்த வீடுகள்லையும் தேவையில்லாத குழப்பங்கள் சங்கடங்கள் மன உளைச்சல் ஆகி அது ஒரு கேள்விக்குறியாயிரும். அப்போ மன உளைச்சல் நம்ம பிரச்சனை தெரிஞ்சிருமோ, பிரச்சனையை மறைச்சிட்டு சில நேரங்களில் மேரேஜ் நம்ம பண்ணாலும் அது நமக்கு தனக்கு தானே வில்லங்கமாயிரும். அப்போ அதில் நம்ம ஆரம்பத்திலே இந்த பிரச்சனைகளை களைஞ்சு ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு நிறைய இப்போ வர்றாங்க பையங்க வர்றாங்க, கல்யாணம் முடிஞ்சிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சு ஆரம்பத்தில் மேல் ஜெனிட்டல் ஆர்கன் ஸ்க்ரோட்டத்தில் அடி வாங்கிடுது. அந்த ஸ்க்ரோட்டத்தில் அடி வாங்கி அதை மறைச்சிட்டு பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து மேரேஜ் பண்ண பிறகு பரிசோதனை பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த பிரச்சனை சொல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளில் ஒரு வாக்குவாங்கல் கனவு டாக்டர் தெரியாமல் பண்ணுறாங்க, தெரிஞ்சு மறைச்சி பண்ணுறாங்க. அது பின்னால் தெரிஞ்சிடும். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க எல்லாருமே. யார் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். நம்ம நினைப்போம் யாரையும் நம்ம மறைச்சிடலாம், அந்த பிரச்சனையை நம்ம மறைச்சி கல்யாணம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னால் கூட பின்னால் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்போ நேரத்தோடு நம்ம ஆரம்பத்தில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு குழந்தையின்மைக்கு என்ன பிரச்சனை வருமா, இப்போ கல்யாணம் கட்டுறோம்னா என்னெல்லாம் செய்கிறோம், மண்டபம் ரெடி பண்ணுறோம், எல்லாம் ஆடைகள் அணிகலன்கள் நகைகள் வீடுகள் வேணும், வண்டி வேணும், அது வேணும், நல்ல சரியாக இருக்காம பார்த்துக்கணும், எலிஜிபிளாக இருக்குமா பார்க்கணும் இல்லையா. அது இல்லாமல் மேரேஜ் பண்ணி அது ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையாக அமைஞ்சிடக்கூடாது. அப்போ ஆரம்பத்தில் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுறது அதிபுத்திசாலிகள். அவ்வளோதான். மிக்க நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோபாலகிருஷ்ணன் மேடம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் பேசுகிறேன். டாக்டர் பேசலாமா? சொல்லுங்கள். டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன், சொல்லுங்கள். டாக்டர் நான் இப்போ கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்கள். நான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேலை? டிரைவர் வேலை. சொல்லுங்கள். கிளம்பி 3 வருஷம் ஆச்சு டாக்டர். வெரி குட், சொல்லுங்கள். இன்னும் குழந்தை ஃபார்ம் ஆகாமல் இருக்கு. அது பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்களா? அதுவும் பழைய பரிசோதனை பார்த்தீங்களா? அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு தான் சரியில்லைன்றாங்க. அது பரிசோதனை பார்த்து அதுக்குரிய மருந்து எடுத்தால் சரியாக போகுது. ஒன்றும் கவலைப்படாமல் தான் நீங்கள் வரணும். நம்ம வெறும் வயிற்றில் வரணும். பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், ஸ்க்ரோட்டம் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், டிரான்ஸ்ரெக்டல் எடுக்கணும், அடுத்த ரத்தத்தில் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கணும். எல்லாம் எடுத்து பார்த்து அதற்குரிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்முடைய ஆன்டிசெப்டால தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி, அழைத்ததற்கு நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விஜயாங்க. எந்த ஊர்ல இருந்துமா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக கேட்குறேங்க. என்ன வயதுமா மகளுக்கு? மகளுக்கு 19ங்க. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, குட் மார்னிங், காலை வணக்கம். சொல்லுங்க. இது பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் சரியா ஆக மாட்டேங்குதுங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. அப்புறம் முதல் வந்து 5 days இருப்பாங்க, இப்போ வந்து 2 நாள் தான் இருக்காங்க. அப்புறம் 3ஆவது நாள் சுத்தமா ஒண்ணுமே ஆகுறது இல்ல. ஒரு 2 நாள் தான் பீரியட் வருது, 3 நாள் வரல இல்லையா? வரலைங்க. ஃபர்ஸ்ட் 5 நாள் இருப்பாங்க, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காங்க. ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? ஸ்கேன்ல ஒண்ணு எடுத்து பார்க்கலங்க. கொஞ்சம் டெங்கு காய்ச்சல் வந்துச்சுங்க. அதுக்கும் பீரியடுக்கும் சம்மந்தம் இல்லையே? இல்ல, டெங்கு காய்ச்சல் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் கொஞ்சம் ஓவரா கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதுல இருந்து ஒரு 5-6 மாசமாவே இப்படிதான் இருக்குங்க டாக்டர். ஹீமோகுளோபின் பார்க்கணும் ஒண்ணு மெயினா. சரிங்க. ரத்தத்துல ஹீமோகுளோபின் பாருங்க. சரிங்க. அடுத்தால ஹோல் அப்டமன் ஸ்கேன் வந்து லேடி டாக்டர் யார் இருந்தாங்கன்னா பக்கத்துல பாருங்க. சரிங்க. டிஜிஓ டாக்டர் இருந்தாங்கன்னா நீங்க பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. நீர்க்கட்டி இருந்தாலும் இப்படி வரும், நீர்க்கட்டி பிசிஓடின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அவன் முகத்துல முடியது முளைக்குதா? இல்ல, அந்த மாதிரி லைட்டா. ஆமாங்க, லைட்டா. கை காலில் முடி முளைக்கும், முகத்தில் முடி முளைக்கும், உடல் எடை அதிகமாகும். பீரியட் வந்து 3 நாள் 5 நாள் இருக்கணும் எந்த பெண்களுக்கும். சரி. நம்ம அதை ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம்னா திருமணம் முடியும் போது நமக்கு அது பெரிய சிக்கலை உருவாக்கிடக்கூடாது, புரியுதா? சரிங்க. இப்போமே அதை பார்த்து சரி பண்ணி வச்சுக்கணுமா. என்ன படித்தாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஆரம்பத்திலே பார்த்துட்டு நம்ம விழிப்பாக இருந்துக்கிறணும். ஏன்னா இப்போ நம்முடைய தன்னுடைய பிள்ளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தானே பிரச்சனை. மேரேஜ் லைஃப்பில் போது நிறைய பெண்கள் தடுமாறுறாங்க இந்த காலகட்டத்தில். கடைசியில் பார்த்துக்கலாம், பின்னால் பார்த்துக்கலாம். ஹீமோகுளோபின் பார்க்கணும் ரத்தத்தில். ஆமாம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்த்துருங்க. டிசிடி, சிஎஸ்ஆர், ஹெச்பி, பிளட் சுகர், பிளட் யூரியா, சீரம் கிரெடின் பார்த்துட்டு ஹோல் அப்டமன் ஸ்கேன் பக்கத்தில் லேடி டாக்டர் நாலேஜ் பிரகாரம் பாருங்கள். எம்பிபிஎஸ் டிஜி டாக்டர் பார்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 98 410 69 194க்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள். என்ன?
சரி டாக்டர். எனக்கும் சொல்லுங்கம்மா. டாக்டர், ம் எனக்கு வந்து 42 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க. நைட் ஆனா சரியா தூக்கமே இல்லைங்க. அது நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டுது. ம் சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே இடையில முழிச்சோம்னா சும்மா முழிச்சே தான் இருக்க வேண்டியதா இருக்குது. அது யோசனைகள் 2 மணி, அதிகம். 1 மணி இப்படி முழிச்சோம்னா மறுபடியும் தூக்கமே வர்றது இல்லைங்க. சாயந்தர டைமில் நல்ல ஃபிசிக்கல் ஒர்க்கு பண்ணுங்கம்மா. சரிங்க ஃபிசிக்கல் ஒர்க்கு உடம்புல வந்து வேர்வை வெளியே வரணும். சரிங்க நல்ல வேர்வை வெளியே வந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். தேவையில்லாமல் போட்டு நம்ம சிந்திக்கக்கூடாது. நிறைய பேர் யோசனையிலே இருப்பாங்க. நிறைய பேர் சரிங்க அந்த யோசனைகளை குறைங்க. தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க. நல்ல நைட்டு தூங்குறதுனால நல்ல ப்ரேயர் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? நல்ல தூக்கம் வரது என்னால நாட்டு மருந்து மருந்து இருக்குமா, சித்த மருந்து இருக்குது. அந்த மருந்து தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க, நான் மருந்து அனுப்பி வைக்கிறேன். சரிங்க டாக்டர். என்னோட நம்பர் அதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியை முடிந்த பிறகு ஒரு 12 மணிக்கு கால் பண்ணுங்கள். சரிங்க. உங்கள் பேர் என்னம்மா? விஜயாங்க. ஆமாம், ஃபோன் பண்ணுங்கள், நான் மருந்து அனுப்பி வைக்கிறேன். சுகர் ப்ரெஷர் இருக்கா? பிரஷர் நார்மலா தான் இருக்குங்க. சுகர் தான் கொஞ்சம் இதா இருக்குது. ஆமாம், அது சுகர் வந்து உணவு கட்டுப்பாடு முக்கியம். சுகர்லாம் முழுமையாக குணமாகாது. சரிங்க நீங்கள் முழுமையாக குணமாக இருந்துட்டு சுகருக்கு மருந்து யார்ட்டையும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. சரிங்க ஆமாம், சுகர் வந்து உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம். சரிங்க இரவு நேரங்களில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுங்க. சரிங்க நல்லா வாக்கிங் போங்கம்மா. காலையில் எல்லாம் செய்யல, வீட்டு வேலையை கூட நல்லா செஞ்சால் கூட போதும். சரிங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க சார். அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு நல்லா வச்சுங்க. ஆமாம், 2 மாதம் ஒருக்க ரத்தத்தில் சுகரை பார்த்துக்கணும். சரிங்க. ஆமாம், அந்த தூக்கத்துக்குள்ள மருந்துகள் வந்து பின்விளைவு கிடையாது. அந்த மருந்துகளை நைட்டு நேரங்களில் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுக்கலாம். புரியுதா? சரி. உடல் எடை எதுவும் குறையுதா? உடல் எடை கொஞ்சம் கூடி இருக்குதுங்க, குறையல. தைராய்டு இல்லைல்ல? தைராய்டு அந்த மாதிரி ஆமாம், ரத்தத்தில் தைராய்டு பார்த்துடணும். ரத்தத்தில் ஆமாம், TSH, T3, T4 ரத்தத்தில் பரிசோதனை பண்ணி பார்த்துடணும். பிளட் சுகர், பிளட் யூரியா, சீரம் கிரியேட்டின் பார்த்துடணும். சுகர் அதிகமாகிட்டுனா கிரியேட்டின் சில கூடிரும். கிரியேட்டின் அதிகமாச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ஆமாம், அப்புறம் கிட்னி ஃபெயிலியருக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். புரியுதா? ஆமாம், அதனால் உணவு கட்டுப்பாடு முக்கியம். மத்தியான உணவுகள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அந்த ரைஸை குறைச்சிட்டு காய்கறி நிறைய சேர்த்துங்க. அந்த கொய்யா பழம் இருக்குல்ல, கொய்யாக்காய் தெரியுமில? ஆமாம், கொய்யாக்காய், பப்பாளி தெரியுமில? அதெல்லாம் உணவில் நிறைய சேர்த்துங்க. கார்போஹைட்ரேட்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், ரைஸை குறைச்சிக்கணும். ஆப்பிள் எடுக்கலாம், மாதுளம்பழம் எடுக்கலாம். புரியுதா? கொய்யாக்காய், பப்பாளி இதெல்லாம் எடுத்துங்க உணவுகள். அன்றாட உணவுகளை சேர்த்துக்கிட்டோம்னா ஆமாம், நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே, நன்றி. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல குழந்தையின்மைக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர்லேருந்து டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் இதற்கான விளக்கத்தை நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சார்? சிந்துக்குலேருந்து கேட்குறேன். மிருகம். சரி, யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க சார். வயது 32. சொல்லுங்க சார். எனக்கு இந்த ஆசன வகையில் இந்த கட்டி மாதிரி இருக்கு சார். இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு டிவி கிட்ட தள்ளி வந்து பேசுங்கய்யா. இந்த தள்ளி தான் வந்து பேசியிருக்குங்க. சொல்லுங்க, மெல்ல நிதானம் பேசுங்க, பதட்டப்படாதீங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் தேங்காய். சார் ஒரு நிமிஷம், ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்களா? ஸ்பீக்கர்ல பேசாதீங்க. சரிங்க. ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு பேசுங்க. போனை காதுல வச்சு பேசணும். காதுல தான் சார் வச்சு பேசுறேங்க. சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. வந்து மறுநாள் அந்த எண்ணெயை தொடர்ந்து உடம்புல உஷ்ணமா அந்த கீழே அந்த ஆசன வாய்ப்புல அந்த ஒரே கட்டி மாதிரி இருக்குங்க. டெய்லி பாத்ரூம் போறது ரொம்ப சிரமமா இருக்கு சார். மலச்சிக்கல் இருக்கு. கேட்கலாங்களா? சொல்லுங்க, இப்ப கேக்குது. மலச்சிக்கல் சில நேரம் நல்லா இருக்குங்க, சில நேரம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். வயசு என்ன? அது வயசு 42ங்க. சுகர் இருக்காங்க? சுகர் கிடையாது சார். அப்புறம் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்தம்லாம் கம்மியா இருக்கு, ஒரே டயர்டா இருக்கு, ஒரு உடல் அசதிக்கு சோர்வா இருக்கிற மாதிரியா இருக்குங்க. ப்ரெஷர் கிடையாது? ப்ரெஷர் கிடையாதுங்க. என்ன வேலை பாக்குறீங்க? நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு டென்ஷன் தான், அது சூடு தான். அப்படியே ரொம்ப தலையில ஒரே சூடா இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேன், ரொம்ப உடம்புல இதாக தான் இருக்கு. நேச்சுரலான மருந்துகளும் தேவைப்படாது, நேச்சுரலான டிப்ஸ் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். ஆமா, தேவையில்லாம் பணங்களை செலவு பண்ணாதீங்க. சரிங்க. இளநீர் மோர் எடுத்துங்க மத்தியான டைம்ல. இளநீர் மோர். சரிங்க. அடுத்தால தேங்காய் பால், மாதுளம்பழ ஜூஸ் எல்லாம் எடுத்துங்க. தேங்காய் பால், மாதுளம்பழ ஜூஸ். சரிங்க சார். சரிங்க சார். சரியான டைம் சாப்பிடுங்க. சரிங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் மெயினா. சரிங்க. சரிங்க. இப்ப நைட்டு படுத்துட்டு காலையில இருந்து பழைய சாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பழைய சாதம். பழைய சாதத்துல சின்ன வெங்காயம் இருக்குல்ல,
ஆமாங்க சார். சின்ன வெங்காயம் 2-3 போட்டு அது கூட மோர் கலந்து சாப்பிடுங்க டெய்லி. சரிங்க சரிங்க சார். சரி. சின்ன வெங்காயம் 2-3 போட்டு அதில் பழைய சாதம் எடுத்து ஆ புளிப்பு இல்லாத மோராக இருக்கணும். ஆ சரிங்க. இளநீர் மோர் நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க, சரிங்க. பழங்கள் சாப்பிடுங்க, பழம் சரிங்க சரிங்க பழம் இதெல்லாம் சேர்த்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். சரிங்க. இந்த எண்ணெய் முறுக்கு வடை போண்டா பச்சி ரொம்ப எடுக்கக்கூடாது. சரிங்க சரிங்க. நிறைய பார்க்க கவர்ச்சியாக இருக்கும் எல்லாமே. சரிங்க சார். அதில் மயங்கிட்டோம்னா உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். அந்த மயக்கம் தான் ஆகக்கூடாது எப்பவுமே. சரிங்க சார். எந்த வெளியில் மயக்கம் வருதோ அதுவே நமக்கு நெகட்டிவாக மாறிடும். சரிங்க சார். நம்ம உணவுகளில் வந்து நீங்கள் சரியான டைம் சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். காலேஜ் தண்ணி நிறைய குடிப்பீங்களா? தண்ணியில நிறைய குடிக்கிறேங்க. 3 லிட்டர் பக்கம் தண்ணி வெரி குட். அப்போ கிட்னி பிரச்சனை கிடையாது. சில நேரம் தண்ணியே நிறைய குடிச்சாலும் ஒண்ணுக்கு வந்து ஒரு குளிக்கிறப்ப ஒண்ணுக்கு போது குளிச்சு முடிச்சா தலையை தோட்டலாங்க ஒண்ணுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒட்டே 10 நிமிஷத்துக்கு ஒண்ணுக்கு வந்து ரொம்ப இதாகுது சார். அது அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், கிட்னி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். சரிங்க சார். முடிஞ்சா சென்னைக்கு கோடம்பாக்கம் என்ன வந்து பாருங்க. சரிங்க. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அக்பராபாத் 2வது தெரு. சரிங்க சார். என் நம்பர் கால் கீழே ஒரு நம்பரை எழுதி வச்சுங்க. சரிங்க, நான் எழுதிக்கிறேங்க சார். வேணா மதியம் வேணா கூப்பிடுறேன் சார். ஆமா, எல்லா நோய்க்கும் எல்லா நாளும் பார்ப்போம். காலையில் 8லேருந்து 2, 5லேருந்து 8, ஞாயிற்றுக்கிழமை 8 to 2. சரிங்க சரிங்க. நன்றி, வணக்கம். நன்றி அழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சென்னை குளம்பேட்டிலேருந்து மணிகண்டன். ஓகே சார், பேசுங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு டயபெட்டிக் சுகர் இருக்கு. சொல்லுங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னாக்க SpO1 6.8 அந்த ரேஞ்ச் இருக்கு. இது வந்து 200 இருக்கு ஆஃப்டர் ஃபுட். பட் இதெல்லாம் மாத்திரை போட்டா மட்டும் தான் அந்த லெவல் மெயின்டைன் ஆகுது. எனக்கு வந்து மாத்திரை போடாமலே வந்து மெயின்டைன் ஆகணும் சார். உணவு கட்டுப்பாடு இருக்கணும். ஓகே சார். 1. 2வது வந்து டென்ஷன் இருக்கக்கூடாது, ஓவர் டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே சார். டென்ஷன் இருக்கா? டென்ஷன்லாம் இல்லை சார் எனக்கு. சாப்பாடு சரியான டைம் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் ஆன் டைம் சார், 3 வேளையும் கரெக்டா. உருளைக்கிழங்கு வாழைக்காயெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்க சார். கார்போஹைட்ரேட்டை குறைச்சிடணும். ஓகே சார். ரைஸை குறைச்சிட்டு காய்கறி நிறைய, கீரைகள் நிறைய சேர்த்துக்கணும். சரிங்க சார். காலையில் எழுந்திரிச்சோன்னா பப்பா இது இருக்குல்ல, கொய்யக்காய் இருக்குல்ல. ஆமாங்க சார். கொய்யக்காய் வந்து இலை இருக்கு பற்றியெல்லாம் இலை. ஆமாம் சார். அந்த இலை வந்து ஒரு 2, 3, 4 இலையை உள்ள ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு வெந்நில அலம்பிட்டு உள்ளே வச்சு அதை ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 3ல் 1 பங்கா வற்ற வச்சு குடிங்க, வெறும் வயிற்றுல. வற்ற வச்சு? ஆமாம், வற்ற வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஓகே ஓகே. அந்த இலையை வந்து சுடுதண்ணில் கழுவிக்கணும், உள்ள பூச்சி இருந்துடும் சில நேரத்தில். நல்லா கொதிக்க வைக்கணும். கொய்யாப்பழ இலையை ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் நல்லா கழுவிக்கிறணும். ஓகே. நல்லா கழுவிக்கிட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3, 4 இலையை உள்ளே போட்டு அதை வந்து என்ன செய்யணும், அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் சுடுத காய்ச்சின பிறகு. ஓகே ஓகே ஓகே. 100 ml. வயசுனாது? வயசு 39 சார். ஆமாம், உணவுக்கு மருந்தே இல்லாமல் சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ணி போயிடலாம். வாக்கிங் போகிறீங்களா? வாக்கிங் போயிட்டு இருக்கேன் சார். ஆமாம், அந்த மைதா உணவு எடுக்கக்கூடாது. மைதா. சரிங்க சார். சரிங்க சார். ரவா, மைதா, பரோட்டா. சரிங்க சார். அசைவத்தை டோட்டலாக கட் பண்ணிடணும். ஓகே சார், நான் சைவம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆசன வாயில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சம்மரில் எதுவுமே வர மாட்டேங்குது. சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உட்கார இடத்துல வலி சார். டோனட் பில்லோ அது மாதிரி சீட்டில் போட்டு உட்கார மாதிரி இருக்கு. அது திரிபலா சூர்ணம் எடுங்க. திரிபலா சூர்ணம் தேவைன்னா சொல்லுங்க, நம்ம கிளினிக்கிலே வாங்கிடலாம். ஓகே சார், நன்றி. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். திரிபலா சூர்ணம். திரிபலா திரினா 3. ஓகே. திரிபலா பலானா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். ஓகே சார். ஓகே. அந்த 3 டேட் பார்த்து வாங்கணும். கண்டிப்பா சார். ஓகே. நான் தான் சொன்னேன், கெட்டு போன டேட்டில் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரிங்க சார். சரிங்க. சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிடணும். நன்றி. ஓகே. நன்றி அழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மஞ்சுங்க. எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. ஹலோ, என் வயது 43ங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 12 வருஷமா மார்பகத்துல ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்ததுங்க. எதுல? மார்பகத்துலங்க. சரிம்மா. அதனால நான் டாக்டர்கிட்ட போய் மெமோகிராம்லாம் பார்த்தேன். அந்த நீரெல்லாம் கூட எடுத்து எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, கேன்சர் மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்தால நான் இதுக்காக ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கேங்க. ஒரு 10 நாளா எடுத்துட்டு இருக்கேன். அவங்க ரொம்ப வலியா இருந்தது. இப்போ எனக்கு அந்த சித்தால சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. இந்த கட்டி முழுசா கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? திரும்ப நம்ம மெமோகிராஃபி எடுத்து பார்க்கணும். ஓ சரி சரி. 45 நாளைக்கு பிறகு. சரிங்க. ஆனா சித்தால வந்து இந்த கட்டி கரையும் கண்டிப்பா இல்லைங்களா? கரையும். கொடுக்கக்கூடிய மருத்துவர் எப்படியும் பார்த்துட்டு எடுக்கணும். அப்படிங்களா? மருந்துக்கு பத்தியம் உண்டு. சரிங்க. நம்ம எல்லாமே சரியாகிற மாதிரி தெரியும் எப்பவுமே. ஓ சரி. இப்போ நம்ம இதிலே வந்து கிட்னில கல்லுக்கு மருந்து எடுக்கிறாங்க. கண்டிப்பா. எடுக்கும்போது மருந்து எடுத்த பிறகு வெளியிடத்துல ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆமா ஆமா ஆமா. அது ஒரு மருந்து நம்ம எடுத்துட்டு நானே என்னோடத்துல ஸ்கேன் பண்ணி பார்க்கறது கிடையாது. சரி சரி சரி. என்னுடைய பேஷண்ட்ஸை வெளியே ஸ்கேன் பண்ணி பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லிடுவேன். ஓ சரி சரி. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும்.
ஆமா 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 ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இசிஜிலாம் எடுத்தீங்களா? அதெல்லாம் எதுவும் எடுக்கலீங்க மெமோ இசிஜி எக்கோ எடுக்கணும். ஓ சரி சரி இசிஜி எக்கோ எக்ஸ்ரே சரிங்க. எக்ஸ்ரே எடுக்கணுமா செஸ்ட்ல? ஓ சரி சரி செஸ்ட்ல பிஏவி எடுத்துறணும். எக்ஸ்ரே அதை எடுத்து பார்த்தாங்க, மெமோகிராம் அதை எடுத்து பார்த்தோம், நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எக்கோ எடுத்துறணும். அது மட்டும் எடுக்கலீங்க. எக்கோவும் இசிஜி எடுத்துருங்க தேவைன்னா. சரிங்க சரிங்க. அப்புறம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்துருங்க. ஓ சரி. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். சரிங்க. ஏன்னா பிளட் செல்ஸ் எதுவும் குறைஞ்சிட கூடாது. ஓ சரி. டபிள்யூபி செல்லு சிவப்பு அணுக்கள் இதெல்லாம் குறைஞ்சினா தலைவலியா போயிடும். சரி சரி. முதல்ல ரொம்ப வலியா இருந்ததுங்க. இப்போ இல்ல அது நீங்க மருந்து எடுக்கிறீங்க, வலி குறைஞ்சிட்டு சரிதான். நமக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க. நிரந்தர தீர்வு வேணும், நோய் இல்லாம இருக்கணும் அப்படிதானே? கண்டிப்பா. ஆமாங்க. பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிதானே? கண்டிப்பா. அப்ப நான் சொன்ன டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க ஓகேங்க. நன்றிங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. ஷஃபீக் அஹமதுங்க. எந்த ஊர்ல இருந்து சார்? வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? ஜென்ஸ்காக, நம்மளுக்காக தான். சரி, உங்க வயதை சொல்லிட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன பேரு? சார் 45 சார் வயசு. வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நான் டாக்டர் ஜே ஜான்சன் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. சார் எனக்கு வந்து கால் கீழே விட்டாக்கா லைட்டா வீங்குது சார். லைட்டா வீங்குது. அப்புறமா வந்து கால் வந்து வினு வலி வலி இருக்கிற மாதிரி இருக்குது சார். அப்படியே நெருப்பு குச்சி பத்த வச்சா எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு சார். இது கால்லயா? கால்ல ரைட் சைடு. வலது கால். வலது கால்ல மேல வந்து தீக்குச்சி வச்சா எப்படி வலியோ அந்த மாதிரி. வயசுனா அது வயசு 45 சார். 45. சுகர் இருக்கா? சுகர் இல்ல சார், பிபி இருக்கு. பிரஷர் இருக்கு. யூரின் நல்லா போதா? சார் கிரியேட்டினின் வந்து 1.1 இருக்கு, செக் பண்ணா. கிரியேட்டின் 1. அசைவெல்லாம் நிறுத்த முடியுமா பாருங்க. அசைவம் நான்வெஜ்ஜை கட் பண்ணணும். சரி சார், ஓகே. நான்வெஜ்ஜை கட் பண்ணணும், எண்ணெய் உணவை கட் பண்ணணும், வாழைத்தண்டு எடுங்க. வாழைத்தண்டு. ஓகே சார், ஓகே. யூரின் கல்ச்சர் பாருங்க. யூரின் கல்ச்சர் இல்ல சார், யூரின் சால்ட் எதுவுமே இல்ல. சால்ட் அது கிடையாது. யூரின் கல்ச்சர். யூரின் கல்ச்சர். யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட கால் வீக்கம் வரும். யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட ஒருத்தர் கால் வீக்கம் வந்துச்சு இங்க சென்னையில ஒருத்தருக்கு. அவங்க டாக்டர் போன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் என்ன செய்யலாம் அப்படின்னு. என் கிளாஸ்மேட். சும்மா ரைட் சைடுல பிடிக்கிற மாதிரி வலி இருக்கு சார். சும்மா பிடித்தம். அந்த கால் மூட்டுல எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ரத்தத்துல வாத நீர் இருக்கான் பார்க்கணும். சரி. உப்பு சத்து இருக்கான் பார்க்கணும். சரி சார். யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் கல்ச்சர் பார்க்கணும். சரி, ஓகே சார். நான் என்னென்ன சொன்ன திரும்ப சொல்லுங்க. புரியுதா? யூரின் கல்ச்சர். இந்த மூட்டு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அப்ப ரத்தத்துல வாத நீர் இருக்கு தனியா. சரி சார். ரத்தத்துல விடிய காலம் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கா? இல்ல சார். சரி, இப்போ 1.1 லெவல் இருக்குது. அது பரவாயில்லையா சார்? அதுக்கு மேல போயிடக்கூடாது. சாப்பாட்டுல வந்து இந்துப்பு சேர்த்துங்க. இந்துப்பு. சரி சார், ஓகே. பிங்க் கலர் இருக்கும். பிங்க். சரி சார். அந்த கல்லுப்பு அயோடைசிஸ் சால்ஜியோட பிங்க் தெரியுமில்ல? பிங்க் கலர். பிங்க் கலர். அது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா சார்? எல்லா கடையிலும் கிடைக்கும். சரி, ஓகே. எல்லாம் இயற்கை தேடி தானே ஓடுறாங்க. ஆமா சார். இயற்கையோட இருந்தா தான் பாடி உடம்பு இயற்கையில இருக்கும். சரி, ஓகே சார். நம்ம செயற்கையா சுத்தணும்னா உடம்பு செயற்கையா மாறிடும். கவனம். சரி, ஓகே சார். நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. பல்வேறு நோய்களுக்கும் சித்த மருந்துகள்ல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்கோம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர்ல இருந்து டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் இணைந்து இதற்கான விளக்கத்தையும் நீங்க கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்ங்க. அம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேரு தமிழரசிங்க, பொள்ளாச்சியில இருந்துங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? மேடம், எனக்கு தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. எனக்கு வயசு 35 ஆச்சுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார், கால் வலி ரொம்ப இருக்குங்க. நைட் ஆனா ரொம்ப கால் வலி வந்துருதுங்க. 2 கால்மா? 2 கால் தாங்க. ஒரு கால் வலிக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 2 காலுமே வலி எடுக்க ஆரம்பிச்சுதுங்க. அது ரத்தத்துல வாத நீர் இருக்கான் பார்க்கணும். சரிங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கான் பார்க்கணுமா? சரிங்க. நம்ம ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கலீங்க. அப்புறம் அடிக்கடி டயர்ட் ஆயிக்குதுங்க. யூரின் போனோன்னா பாத்ரூம் போறதுக்குள்ள டக்குன்னு வந்துருதுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா வந்துருது. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 35ங்க. வீட்டில் மேரிடா அன்மேரிடா? மேரிட் தாங்க. குழந்தைங்க இருக்கா? 2 பேர் இருக்காங்க. நம்ம சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சென்னைக்குங்களா? நம்ம வந்தீங்கன்னா பரிசோதனை பண்ணி பார்த்துடலாமா? சரிங்க. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா கேட்டேன். சரிங்க, வர்றேங்க. நம்ம வரதா இருந்தால் கணவர்கிட்ட கேளுங்க. எல்லா நாளும் உண்டு. வெறும் வயிற்றுல வரணும். ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மருந்து தருவோம். ஸ்கேனுக்குள்ளே டாக்டர் இருக்காங்க. பிளட் டெஸ்ட் உடைய லேப் டெக்னீஷியன் இருக்காங்க.
எடுத்துகிட்டு மருந்து எடுத்துக்கலாம். ரத்தத்தில் வாத நீர் இருக்கான் பார்க்கணும். சரிங்க. ஆமாம், அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சரிங்க. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க. ஆமாம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் ரத்தத்தில் வாத நீர் இருக்கான் பார்த்துக்கணும். ஓகேங்க. ரத்தத்தில் வாத நீர் இருந்தால் கூட அந்த மாத்திரை போட்டால் அந்த நேரத்துக்கு நல்லாயிருக்கும். மலி மாத்திரைகளில் தேவையில்லாமல் டாக்டர் நாலேஜெல்லாம் வாங்கி போடக்கூடாது. புரியுதா? நன்றி. நன்றி மழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க மேடம், பேர் செல்வாங்க மேடம், சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? அப்பாவுக்கு கேட்கணுங்க மேம். வயது சொல்லிட்டு பேசுங்க. அப்பாவோட வயசு 60ங்க மேம். சொல்லுங்க சார். அப்பாவுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்லீரலில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். சரி. சீல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. கல்லீரலில் என்ன பிரச்சனை வந்துச்சு? சீல் இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7-8 மாதம் நல்லா தான் இருந்தார். இப்போ திடீர்னு ஒரு 4 மாசமா வந்து உடம்புல ரொம்ப இறைச்சி போன மாதிரியோ வயிறுல உப்பசமா இருக்குதுங்க சார். லிவர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா? அது இப்போ கூட்டிகிட்டு போய் அடிக்கடி பார்க்குறேங்க சார். 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. அவர் உடம்பு சரியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சார் தேவைப்படும்? எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்களா? எம்ஆர்ஐ அப்டமன்? இல்லைங்க சார், அதெல்லாம் என்ன எடுத்து பார்க்கல. எம்ஆர்ஐ அப்டமன் எடுத்து பார்க்கணும். லிவர் ஃபங்க்ஷன் பார்க்கணும். ரத்தத்தில் பார்த்துட்டு வந்து உணவுகள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுக்கணும். சரிங்க சார். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும். நேரம் கடந்து சாப்பிடக்கூடாது. ஓகேங்க சார். அசைவ உணவுகள், எண்ணெய் உணவுகளை எடுக்கவே கூடாது. ஓகேங்க சார். தண்ணி குறைய குடிக்க சொன்னாங்களா? 1 லிட்டர் மட்டும் குடிக்க சொல்லிக்கிறாங்க சார் ஒரு நாளைக்கு. அவ்வளோதான். அதோட ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டில் கண்ட்ரோல் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். மதுபானம் அடிப்பாங்களா? சார் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ இல்லை. அதுதான் கோளாறு. வருஷத்துல ஒரு 4 டைம் 5 டைம் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கிறாரு. வருஷத்தில் ஒரு நாள் அடித்தாலும் கோளாறு தானே? தப்பு தான். தப்பு தான். நெற்றிக்கண் தெரப்புமே குற்றம் தான். புரியுதா? ஆமாம். அதனால் அதெல்லாம் போயிடக்கூடாது. சரிங்க சார். லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்க சார். அதனால் அசைவ உணவுகள், எண்ணெய் உணவுகள் கண்ட்ரோல் பண்ண. உணவு காய்கறி கீரை நிறைய கொடுங்க. சரிங்க சார். கீழாநெல்லியில் எடுத்துக்கலாம். கீழாநெல்லி தெரியுமா? சரிங்க சார். கீழாநெல்லி வந்து ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் இருக்குது கீழே. சரிங்க சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வங்க சார். சார் 12:30 மணிக்கு கால் பண்ணுங்க. நன்றி. கண்டிப்பாக. நன்றி அழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அனிதா. எந்த ஊர்ல இருந்துமா? திருத்தணி. யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் அனிதாங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் ஜெய் ஜான்சன் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு 44 வயசு ஆகுது. சரிம்மா. சுகர் 10 வருஷமா இருக்கு. சரி. டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். சரி. லிவர் கிட்னில போற டியூப்ல சுருங்கி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சிடி ஸ்கேன்ல. யூரின் போற இடத்துல? யூரின் போற அந்த பைப் சுருங்கி இருக்குன்னு சொன்னாங்க. அது ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். யூரின் நல்லா போகுதா? அம்மா, யூரின் அவுட்புட்ல நல்ல பிரச்சனை இருக்கா? யூரின் நார்மலா போதாமா? யூரின்ல நல்லா நார்மலா போடுங்க. வெள்ளரிக்காய் இளநீர் எடுதுங்க. வெள்ளரிக்காய் இளநீர் மோரெல்லாம் குடிங்கம்மா. பீரியட் டைம்ல தான் ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சிடி ஸ்கேன் எடுத்தேன். சரி. அதுலதான் கிட்னிக்கு போற யூரின் பைப் அண்ட சுருங்கி இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்கம்மா, நான் பாக்குறேன். ரிப்போர்ட்டுங்களா? ஆமா, அதுல வாட்ஸ்அப்ல 98 410 69 194 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அனுப்ப தெரியுமா? சரிங்க. 69 194 98 410. அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க. நான் பார்த்து 12:30 மணிக்கு கால் பண்ணுங்க, சொல்றேன். சரிங்க. நன்றிம்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? கர்ணன். எந்த ஊர்ல இருந்து சார்? தேனியிலிருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா மேடம்? உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க சார். 62 வயசு. சொல்லுங்க. தொண்டையில வலி இருக்கு சார். தொண்டையில 3 வருஷமா அடிக்கடி வலி வந்துருது. தொண்டை இல்லையா? ஆமா சார். அது தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாம் மூக்குல வர ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். வயசு என்ன? அது வயசு 62 சார். 60? 62 சார். 62. இப்போ வந்து தொண்டை வலி ரொம்ப இருக்கா? அடிக்கடி வருது சார். கொஞ்சம் கூலிங்கா சாப்பிட்டா, காரமா சாப்பிட்டா வந்துடுது, அதிகமா வருது. தைராய்டு இருக்கு? ஆமா, தைராய்டு இருக்கு சார். தைராய்டு கண்ட்ரோல் இருக்கா? ஆமா சார். 50 மில்லிகிராம் மாத்திரை சாப்பிடுங்க சார். கண்ட்ரோலா இருக்குது. அது வெறும் வயிற்றுல போட சொன்னாங்களா? ஆமா, வெறும் வயிற்று சாப்பிடணும் சார். ஆமா, அந்த மாத்திரை போட்டு தைராய்டு 2 மாசம் இருக்கா எடுத்து பார்த்துடணும். சரி சார். தலையில ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? பார்க்கல சார். தலைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், பிரெயின். சரிங்க சார். தலையில சைனஸ் இருந்தா கூட தொண்டை வலி வரும். சரி சார். தலையில சைனஸ், மூக்குல ஆப்ரேஷன் பண்ணணும் சார். மூக்கடைப்பு, மூக்குல ஆப்ரேஷன் எல்லாம் சரிதான். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க, என்னெல்லாம் பண்ணுங்க. அதுவாது டாக்டர் நாலேஜ் பெறா செய்ய, தப்பு கிடையாது. தலைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து தலையில் நீர் இருந்தால் கூட
தொண்டை வலி வரும். சைனஸ் இருந்தால் ஒரு தொண்டை வலி வரும். சார் இந்த ஒரு மாதம் காலையில் தண்ணி வருது சார். அதான் அந்த சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? தேனி சார், தேனி. நீங்கள் வந்துருங்களேன் சென்னைக்கு, கோடம்பாக்கத்து வாங்களேன், நம்ம விளக்கமாக பேசுவோம். வரேன் சார். ஆமாம், புறப்பட்டு வாங்க, ஒன்றும் கவலைப்படாம வாங்க, பார்த்துக்கலாம். சரி சார். நான் பார்த்துக்கிறேன், வாங்க. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர்லேருந்து டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் இணைந்து நீங்கள் கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? செல்வி. செல்வி பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து வீசிங் இருக்கு சார். சரி. ரொம்ப ஒரு 2 வருஷமா மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். சரி. ஆக்சிஜன் கம்மியா இருக்கு ஆன்ட்டு அட்மிட் ஆயிட்டு எல்லாம் பண்ணேன். சரிம்மா. எல்லாம் டெஸ்டும் எடுத்தேன் சார். அவங்க வந்து நுரையீரல் வந்து சின்ன வயசுல இருந்து இப்படி இருக்கிறதால ஓட்ட ஓட்டையா இருக்கு. எது நுரையீரல் ஓட்ட ஓட்டையா இருக்கம்மா? எந்த ஊருமா? நாங்க கோடம்பாக்கம் தான் சார். கோடம்பாக்கம் எந்த இடம்? சூளைமேடு. சூளைமேடு வேற, கோடம்பாக்கம் வேற. ராகவேந்திரா கல்யாணத்துக்கு பின்னாலே அந்த ரிப்போர்ட் எடுத்து வந்து பாருங்கம்மா. அது ஏன் சார், நான் இப்ப வீட்லயே ஆக்சிஜன் வச்சுன்னு இருக்கேன். ஆக்சிஜனா? அப்படியா? வயசு என்ன ஆகுது? 45. ஆக்சிஜன் வச்சுட்டா வீட்டில் இருக்கியா? இல்ல, அடிக்கடிக்கெல்லாம் வைக்கல, எப்பனா அவங்க வந்து வைக்கணும்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஜஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்களா? எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன் சார். அது உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 45. வீட்டுக்காரர் இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் அவட கொடுத்து விடுங்கம்மா, நான் பார்க்குறேன். சாயந்தரம் 5 மணிக்கு ரிப்போர்ட் கொடுத்து விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அங்க அங்க ராகவேந்திரா எங்க சார்? ராகவேந்திரா கல்யாணத்துக்கு பின்னால. ராகவேந்திரா அக்பராபாத் 2வது தெரு. ஆனாலும் ஆக்சிஜன் வச்சால மூச்சு வாங்குது. பார்ப்போம், அது பார்த்தா செய்யணும். வேற மருந்து டக்குன்னு மாறிடக்கூடாது. ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கள? பஃப் அடிக்கிறேன். அது ஆஸ்துமாவுக்கு அதான ட்ரீட்மெண்ட். அது அடிக்கிறேன். இது ஒரு 2 ஹவர் எப்பனா தான் வைப்பேன், தினைக்கெல்லாம் வைக்கல. ஏமா ஆஸ்துமா வந்து பிரச்சனைக்கு கூட சித்த மருந்துல மருந்து பார்த்துக்கலாம். அந்த நுரையீரலில் வந்து ஏதாவது உள்ள அந்த ஆக்சிஜன் வைக்கிறீங்களே, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து விடுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டிஸ்சார்ஜ் பண்ண ரிப்போர்ட்டை கொடுத்து விடுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்து விடுங்க, மற்ற பேர்லாம் சொல்ல வேண்டாம். ரிப்போர்ட் கொடுத்து விடுங்க, பார்த்துக்கலாம். நன்றி. நன்றி அழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? லைவ்ல கனெக்ட் ஆயிருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோகிலா. எந்த ஊர்லேருந்துமா? அது இது புதுக்கோட்டை மாவட்டத்தில். சரி, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கோகிலான்றவங்க பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, கேட்குது. எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 3 மாசம் ஆகுதுங்க சார். சரிம்மா. இப்போ என்னன்னா யூரின் வந்து கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்குது, வந்த உடனே போகிற மாதிரி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? அப்டமன் ஸ்கேனு அது பார்த்து கர்ப்பப்பை எடுக்கும்போது பண்ணதான் மறுபடியும் பண்ணலாங்க சார். நான் கர்ப்பப்பையே எடுக்கும்போது ஸ்கேன் பண்ணதான் திரும்ப பண்ணல. அப்போ எல்லாமே கிட்னி எல்லாம் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு, கரெக்டு தான். திரும்ப ஆப்ரேஷன் பண்ண போது எடுத்து பார்க்கணும். திரும்ப எடுக்கலாம் சார். ஆமாம், அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்து பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும். ஆப்ரேஷன் பண்ண போகிற இப்போ நல்லா இருக்கான் பார்க்கணுமா? ஆப்ரேஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்க, பின்னாலையும் பார்க்கணுமா? அப்படிங்களா? பார்த்துட்டா நல்லது. எந்த திருச்சி புதுக்கோட்டையா? ஆமாங்க சார். ஆமாம், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்கேன் சென்டர் போங்க, நான் சொல்கிறேன். இல்லை அங்கே லேடி டாக்டர் இருந்தாங்கன்னா லேடி டாக்டர் போங்க பக்கத்தில். சரிங்க சார். எந்த டாக்டர் பார்த்தீங்க? அங்கே லேடி டாக்டர் தானே பார்த்தீங்க? ஆமாங்க சார். அந்த டாக்டர் போய் சான்சன் டாக்டர் சொன்னாங்க, திரும்ப ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. டாக்டர் ஃபோனை கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்க சார். நன்றிம்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால்ல இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்க. மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சார், டிவி சவுண்டை குறைச்சிட்டு டிவியை பார்க்காம கேட்டால் தான் இங்கே கேட்கும். ஓகே ஓகே. நீங்கள் டிவியும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்கோ அடிக்கும் காதுக்குள்ளே. ஓகே. ஆமாம். எந்த ஊர், என்ன பேர், வயசு என்ன, எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சசிகுமார். பேர் சசிகுமாரா? ஆமாம் சார். வயசு என்ன? 35 சார். என்ன பிரச்சனை?
சார் ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து கிட்னியில் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு, ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க, சரி கிட்னி இருக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் போனேன். அவங்க சொன்னது என்னன்னா அந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் தான், பண்றதா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி இப்போ என்ன ப்ராப்ளம்னா எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கு, ரெண்டு காலும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கு, முட்டி வலி பயங்கரமா இருக்கு சார். அது நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரே ஒரு ஐடியா, என்ன ஐடியா தெரியுமா? அந்த எல்லா ரிப்போர்ட் எடுத்துட்டு சென்னைக்கு வந்துருங்க. சரிங்க சார். சரிங்க கோடம்பாக்கம் வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஓகே சார். நான் பிறந்தது மதுரை தான், நம்ம இருக்கிற சென்னை. ஆமா, யூரின் மோஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லா போகுது சார். அது போட்டு உள்ள பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்கு. பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்ப வந்து பார்த்தா ஆகணும். சரிங்க சார். சரிங்க, நன்றி, அழைத்தது நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க, டாக்டர் ஜே ஜான்சன் பேசுறேன், சொல்லுங்க சார். அந்த கிட்னி ஃபால்ட்னு சொல்லிட்டு டயாலிசிஸ் பண்ணின்னு இருக்கு. சரி, ஆனா எது சாப்பிட்டாலும் அந்த மார்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு இதுவா இருக்கு, ஒரு ருசியே கிடையாது. கிரியேட்டின் எவ்வளவு இருக்கு தெரியல, ரிப்போர்ட்ல ஒன்று தர்றேன். முந்தானத்தை எடுத்தாங்க, மொத்தம் ரிப்போர்ட்டுமே எடுத்துடுறாங்க, மாசம் மாசம் கரெக்டாக எடுத்துடுறாங்க. கிரியேட்டின் எவ்வளவு இருக்கும் பார்க்கணும். நீங்க கிரியேட்டின் வெளியே பார்க்க வேண்டியது தானே? மூச்சு நைட்ல மூச்சு திணறல் வருது. பரிசோதனை ஃபுல் பரிசோதனை எடுத்து பார்க்கணுயா சார். பரிசோதனை எடுத்து பார்த்து என்ன பிரச்சனை தெரியாம மருந்து எடுத்துருப்பியா? மருந்து எடுக்கிறீங்க, நல்லா இருக்கா? இப்படி நல்லா ஒழுங்கா இருக்கா? அப்படியே இருக்கு. மருந்து எதுவும் தரல. புரியல? மருந்து எதுவும் தரது கிடையாது. மரம் டயாலிசிஸ் மட்டுமா? ஆமா ஆமா. அது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்பா. கிரியேட்டினை பாருங்க. பிளட் டெஸ்ட் இப்போ அடிக்கடி எடுக்கிறாங்க. ஆனா வேற இடத்துல சுகர் யூரியா கிரியேட்டின் பாருங்கப்பா. சரி சார். அங்க பார்க்காதீங்க, வெளியே பாருங்க. சுகரு யூரியா என் நம்பர் கால் பண்ணுங்கய்யா, புரியுதா? கவலைப்படாங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார், கோயம்புத்தூர்ல சாலினி பேசுறேங்க. சொல்லுங்க, டாக்டர் ஜான்சன் பேசுறேன், சொல்லுங்க. வயசு வந்து 39 ஆயிடுச்சுங்க. சரிம்மா. சார் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபேட்டி லிவர் இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபேட்டி லிவர். சரி, ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபேட்டி லிவர் அது நிறைய பேருக்கு இருக்கு, 190 பேருக்கு இருக்கு. சொல்லுங்க. எனக்கு அப்ப அது வந்து ரிவர்ஸ் பண்ணப்ப எனக்கு ஃபேட்டி லிவர் போகணும்னா என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரி உணவுகள்? அசைவ உணவுகள், ஆடுகள், மாடுகள், கோழிகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சரிங்க சார். எண்ணெய் உணவுகளை எடுக்கக்கூடாது. சரிங்க சார். சரியான டைமுக்கு சாப்பிடணும். ஓகே சார். இப்போ ஒரு இதில் டேபிளில் வந்து தண்ணி இருக்கும், ஐஸ் இருக்கும், இன்னொன்று வேற ஏதாவது இருக்கும். எது சாப்பிடுவீங்க? தண்ணி குடிப்பீங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? தண்ணி தான் குடிப்பேன். ஐஸ்கிரீம் அது நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து தண்ணி தான் குடிக்கணும். காலையில் இருந்துச்சுன்னா வெறும் வயித்துல தண்ணி நிறைய குடிக்கணும். சரிங்க சார். அந்த ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட்லாம் எடுக்கக்கூடாது. சரிங்க சார். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. சரிங்க சார். ஆமாம், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுக்கணும். இரவு சாப்பாடு நேரத்தோடு சாப்பிடணும். சரிங்க. சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடக்கூடாது. அந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணா அந்த ரிவர்ஸ் ஃபேட்டி கிரேட் போட்டுக்கலாங்களா? உணவு வாயடக்க நோயடங்கும். டயட் தான். டயட் கண்ட்ரோல் மெயின். நிறைய பேர் காலையில் வாக்கிங் போயிட்டு சாயந்தர நேரங்களில் அசைவனை எடுத்துடுறாங்க. நிறைய பேர் காலையில் வாக்கிங் போவாங்க, வாக்கிங் போயிட்டு சாயந்தரம் அசைவனை எடுக்கிற அப்படி அசைவனை கட் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும், எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுக்கணும். எடுத்தாலும் சரியாயிரும். ஃபேட்டி லிவர் இருந்து விடுதலை வந்துடலாம். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் பார்த்துடணும். தட்ஸ் ஆல். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர்லேருந்து டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் இணைந்து குழந்தையின்மைக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிச்சிட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த சித்த மருத்துவத்தில் குழந்தையின்மைக்கு தீர்வு அப்படின்னா இப்போ வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்கலாம், இல்லை யாராவது ஒருவருக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். அதை நம்ம எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுடைய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும்? அது ஆண்களுக்கு வந்து நிறைய பாதிக்கப்பட்டு தான் வரும். வாலிபர்கள்லாம் பாதிக்கப்பட்டு தான் வராங்கம்மா. 190% வாலிபர்களுக்கு பாதிப்பு வந்து ஏதாவது ஒரு வழியில் ஒன்று வந்து வண்டி ஓட்டுறாங்க வேகமாக, அதில் அடிபட்டுறாங்க, ஸ்க்ரோட்டத்தில் வெரிகோசில் வருது, பைலேட்டர் வெரிகோசில், லெஃப்ட் வெரிகோசில், ரைட் வெரிகோசில், பைலேட்டரல் எபிடமல் சிஸ்ட்டு, பைலேட்டரல் ஸ்மால் வேலி டெஸ்டிஸ், பைலேட்டரல் ஹைட்ரோசில். இது வந்து குழந்தையின்மை உறுதியாக பாதிச்சிடும். இது ஆண்களுக்கு. வாலிபர்கள் திருமணிந்த பிறகு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து வாலி வயசில் பெண்களுக்கு இரகுலர் பீரியட் இருக்குன்னா அது ஆரம்பத்திலே பார்த்துறது நம்ம இப்போ நல்லது. பின்னால் போய் நம்ம தேவையில்லாம் நம்மளை கொஸ்டின் கேட்டுட்டு அது ஒரு பெரிய கான்செப்டாக போயிட்டுருக்கும், வேண்டாத வேலை. அப்போ பிசிஓடி இருக்கா, ரத்தத்தில் தைராய்டு ஹார்மோன் பாதிப்பு இருக்கா, அடுத்தால செமனில் ஏதாவது ஜென்ஸுக்கு ஸ்பேம் கவுண்ட் இல்லாமல் இருக்குது,
ஸ்பேம் கவுண்ட் இல்லாமல் அசோஸ்பெர்மியா இருந்தால் கூட ஆன்டி சித்தால குழந்தை இருக்காங்க. ஆன்டி சித்தால ஸ்பேம் கவுண்ட் நல்லா இருந்துச்சு ஒரு கணவருக்கு, அவங்க டாக்டர் குடும்பம், மனைவி வந்து ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி பாசிட்டிவ். அந்த ஸ்பேம் வந்து உயிரணுக்கள் உயிரோடு இருந்து பிறகு என்ன ஆகுது, இறந்து போயிடுது. ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்து தேனி மாவட்டத்திலேருந்து கம்பத்திலேருந்து ஒரு டாக்டருடைய நமக்கு அவங்க ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு அவங்க ஆங்கில மருத்துவர்கள், அவங்க நம்மகிட்ட மருந்து எடுத்தாங்க. 6 மாத மருந்தில் பல இடங்களில் பார்த்து பிரயோஜனம் இல்லாமல் அதற்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன். எந்தெந்த இடத்துல பார்த்தேன், இவ்வளவு சிரமப்பட்ட நட்டார், சங்கடப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க ரிட்டனில் ஸ்டேட்மெண்ட். பேர் அருண் பிரசன்னா அந்த தம்பி பேர், அந்த அவனுடைய மனைவி பேர் கீர்த்திகா, தேனி மாவட்டம் கம்பத்திலேருந்து வந்திருந்தாங்க. மருந்து எடுத்தாங்க, 6 மாதத்தில் கன்சீவ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பேம் கவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒலிகோஸ்பெர்மியா இருக்கலாம், அசோஸ்பெர்மியா இருக்கலாம், நெக்ரோஸ்பெர்மியா இருக்கலாம். ஒலிகோஸ்பெர்மியானா ஸ்பேம் கவுண்ட் டெஃபிஷியன்சி, டோட்டலாக ஸ்பேம் கவுண்ட் நில். அது பேர் நெக்ரோஸ்பெர்மியா, தலை கழுத்து இருக்கும், வால் இருக்காது. எந்த பாதிப்பு இருந்தாலும் வாலிபர்கள் திருமணத்திற்கு முன்பு சரி பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுறது புத்திசாலித்தனம். திருமணம் முடிஞ்ச பிறகு ஸ்பேம் கவுண்ட் இல்லாமல் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு மாதவிட இரகுலர் பீரியடு, பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, எண்டோமெட்ரிசிஸ் இருக்குது, ரத்தத்தில் ஹார்மோன் பாதிப்பு இருக்குது, கருமுட்டை வடிக்கலை, அதற்கு சித்த மருத்துவத்தில் ஆனி சித்தால தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து, முறையான சிகிச்சை, முறைப்படி படித்து சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கும். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து இது யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க போனோம் சார். சரிம்மா. அதுக்கப்புறம் இது கிரியேட்டின் வந்து 1.7 இன்ச்சு. எந்த ஊருமா? வேலூர் மாவட்டம் சார். யூரின்ல கல்ச்சர் பார்த்தீங்களா? யூரின் பிளட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, யூரின் டெஸ்ட் பார்த்தாங்க சார். யூரின்ல கல்ச்சர் பார்க்கணும். யூரின் கல்ச்சர் பார்த்துட்டு அப்டமன்ல வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை சார். வயிற்றுல ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா, அப்டமன் ஸ்கேனு. அதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க சார். கிட்னி ஸ்டோன் இருந்தால் கூட கிரியேட்டின் கூட வரும். கிட்னியில் ரீனல் கார்டிகலிஸ்ட்னு சொல்லுவாங்க, பைலேட்டர் ரீனல் கார்டிகலிஸ்ட் இருந்தால் கூட கிரியேட்டின் கூடிரும். புரியுதா? அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. கேட்குதாம்மா? கேக்குதுங்க சார். அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும். அடுத்தால வெள்ளரிக்காய், மோர், வாழைத்தண்டு பொரியல். ஆனா வந்துட்டு இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கு சார். வயசு என்ன ஆகுது? வயசு 46 ஆகுது சார். எந்த ஊர் சொன்னீங்க? வேலூர் மாவட்டம் சார், அடுக்கம்பாறை. இப்போ மருந்து எடுத்து இப்போ கிரியேட்டின் மருந்து கொடுத்துருக்காங்களா கிரியேட்டினுக்கு? அதுக்கு ஒரு 3 மாசம் டேப்லெட் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் 3 மாசம் வந்து இது டியூப் போட்டாங்க. டியூப் போடாம நம்ம இதில் பார்த்துக்கலாம் வாங்க. டியூப் போட கிரியேட்டினுக்கு மருந்து நம்மகிட்ட இருக்குமா, பயப்படாம வாங்க. சரிங்க சார். கிரியேட்டின் ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். வெறுவயத்தில் வாங்க. கிரியேட்டின் ஒன்றுக்குள்ளே இருக்கணும், 1.1 போயிடக்கூடாது, 1 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். சரிங்க சார். ஆமாம், தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை டாக்டர் நாலேஜ் எல்லாம் போட்டுக்கூடாது எப்பவுமே. இந்த வலி மாத்திரை, தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை டாக்டருடைய நாலேஜ் இல்லாமல் போட்டவே கூடாது. புரியுதா? சரிங்க சார். இடுப்பு வலி, அந்த கிட்னி கிரியேட்டின் ரெண்டுக்குமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். முழுமையாக பரிசோதனை பண்ணி பார்த்து மருந்து தருவேன். கவலைப்படாமல் சென்னை கோடம்பாக்கம் வாங்கோ. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? குமார் சார், சேலம் மாவட்டம். சொல்லுங்க மிஸ்டர் குமார் அவர்களே. சொல்லுங்க குமார். சார், நான் இப்போ ஒரு 4 வருஷமா அந்த வயிறு உப்பசம். சரி. சாப்பிட்டாலே வயிறு உப்பசம் சார். சாப்பிட்டாலே ஏப்பம் வராது, இது காசு பிடிக்க மாட்டேங்குது. இந்த சிரமம் இருக்குங்க சார். நானும் என்டாஸ்கோபி போட்டு பார்த்துட்டேன், இதுக்கு மெடிசன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன் சார். ஒண்ணுமே நல்லாவே இல்லை. ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஒன்றும் சரிப்பட்டு வரல சார். இப்போ வேலைக்கு ஆகல. வேலைக்கு ஆகலைங்க சார். மருந்து எடுத்து பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைங்க சார். அப்போ நேராக தான் வரணும் நீங்கள். அப்போ ரீசனாக 2-3 மாதம் முன்னாடி காமால் டெஸ்ட் காமால் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை மற்ற அந்த விளக்கம் எல்லாம் அந்த இதையெல்லாம் எனக்கு வேண்டாம். சரிங்க சார். நீங்கள் நேராக வந்து வெறும் வயிற்றுல வாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரத்த பரிசோதனை, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் பார்க்கணும். அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்து. வேற வயசு என்ன ஆகுது? 42 சார். ஆமாம், நேராக தான் வரணும். உங்கள் பேர் குமார் தானே? ஆமாம் சார். சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கேன். இந்த வெளியூர் முகாம்லாம் கிடையாது நம்ம இதில்.
ஒரே இடம் சென்னை கோடம்பாக்கம் மட்டும்தான். வேறு தான். ஆமாம், நேராக வந்துட வேண்டியது. நம்பர் கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. சரி சார். நீங்கள் பேசுகிற நம்பர் டிவி நம்பர் கீழே நம்பர் நோட் பண்ணிக்கிறணும். சரி சரி. நன்றி, வணக்கம். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். உங்க பேரு? ஹலோ சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேரு குணசேகரன்மா. பேசுங்க சார். ஹலோ சொல்லுங்க குணசேகரன். சார், எனக்கு வயசு 85 ஆகுது. எந்த ஊர்ந்து பேசுகிறேன்? சென்னை. ஆ, சென்னை மெட்ராஸ். மெட்ராஸ் எந்த இடம்? சென்னை ஆலந்தூர் மெட்ரோ. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு 85 இயர்ஸ். சரி. ப்ராஸ்டேட் கேன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். ஆமா. சரி. அவங்க சர்ஜரி பண்ணாங்க, நான் முடியாதுன்னு வந்துட்டேன் நான். சரி. அப்போ நம்ம கிட்ட அதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ண முடியுமா? பார்க்கலாம் வாங்க, கவலைப்படாம சென்னைக்கு வாங்க, கோடம்பாக்கம் வாங்க. சார் கீழே நம்பர் நோட் பண்ணிங்க. ரைட் சார். வெறும் வயிற்றில் வரணும், காலைல 7லேருந்து 1. சரி சார். நன்றி. நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேரலையில் எங்களோட இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா, வணக்கம். நேர்களே, இதே மாதிரி மற்றொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.